ஃபஸ்ட்டு கோல்டு. ஸோ ஃபார்வர்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரைஸை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது ரெசிஸ்ட் பண்ணும், அதுக்கு மேலே ஏற விடாமல் தடுக்கும். என்ன ரீசன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸில் எப்போ போனாலும் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், சப்போர்ட்டில் எப்போ போனாலும் மார்க்கெட்டில் பை பண்ணலாம். ஆனால் எதையுமே தனியாக பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றாக்கி ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போவும் நமக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பியூராக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ லோலேருந்து ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அண்ட் தென் ஹையர் ஹை, அண்ட் தென் ஹையர் லோ, அண்ட் தென் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இப்போது மார்க்கெட் வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் வந்து ஹையர் லோவை பிரேக் பண்ணி லோயர் லோ ஃபார்ம் பண்ணுறதுனால, ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டோடைய கேரக்டர் வந்து இவ்வளோ நேரம் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் ஸோ டைரெக்ஷன் வந்து ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் ஸ்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது, ஸோ நம்ம பிளாக்ல லைன் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும், லோயர் லோ வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து லோவர் ஹை, அப்புறமா லோவர் லோ, அண்ட் தென் லோவர் ஹை, அண்ட் தென் லோவர் லோ. ஸோ இப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சாலிடாக மார்க்கெட் வந்து டவுனுக்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு 60 மினிட்டில் பார்க்கும்போது ஹை, லோ, லோ ஹை, அண்ட் தென் லோவர் லோ. ஓகேவா? ஸோ ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு லோ ஹை லோ லோ ஃபார்மேஷன் கிடைச்சிருச்சு. 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு சோர்ச் வச்சிருச்சு. ஸோ இப்போ கோல்டோட டைரெக்ஷன் என்ன, செல். ஓகே, இது வந்து ஒரு ட்ரேடிங் பிளான். ஓகேவா? ஸோ எங்கேருந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணி வரட்டும், இல்லை அப்படின்னா இந்த லெவல் போகட்டும், நமக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஸோ ஒரு லெஃப்ட் ஷோல்டர், அண்ட் தென் ஹெட், அண்ட் தென் நெக்லைன், ஸோ ரைட் ஷோல்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லலாம். அதுவே இப்பயும் பார்க்கும்போது நமக்கு ஒரு எம் ஃபார்மேஷன், இது வந்து டபுள் டாப். ஸோ என்னடா இது, எப்பயுமே டபுள் டாப்னா எப்படி தானே இருக்கணும் அப்படின்னு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் பார்க்குற மாதிரியே மார்க்கெட்டில் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ 2 விதமாக என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தோம்னா, ஸோ 1 ஹவரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம், ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், இது வந்து செகண்ட். ஸோ என்னென்னா லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்காக மேலே போய் எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுடைய ஸ்டாப் வைக்கணும், இது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வெயிட் பண்ணி நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணணும்,
ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு, திருப்பி வந்து கீழ இறங்கும். ஸோ இந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கரெக்ஷன்ல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் யூட்டிலைஸ் பண்ணி கூட நம்ம கீழ போலாம். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஃபிப் இந்த இதோட ஃபிப் லெவல் எங்கே வருது? ஸோ இங்கே வரைக்கும் வருது. ஓகே. இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி தான் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். எப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம பையை பற்றி யோசிக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லுக்கான ப்ராபபிலிட்டி ஹை. ஓகேவா? மார்க்கெட் செல்லாச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. டெய்லியில் பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு 50% வரைக்கும் வருதுன்னா கூட, ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட். ஓகே. மார்க்கெட் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய். நேற்று வந்து நம்ம கோல்டு அனலைஸ் பார்த்துருந்தோம். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகணும் இல்லையா? ஸோ அப்போது ஷார்ட் டைமில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு தான் எடுத்தேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லோவர் ஹை வச்சுட்டு திருப்பி லோவரில் வைக்கணும். பட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ வெயிட் பண்ணேன். ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோவர் ஹைக்கு மேலே கேண்டில் போய் க்ளோஸ் வச்சுது. ஸோ என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். 1:2 ப்ராஃபிட் ரேஷியோ செட் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. எவ்வளோ தூரம்னா, ஸோ என்னோடய என்ட்ரி நான் வந்து இங்கேவே புக் பண்ணிட்டேன். 1.45 புக் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து 1.74 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏன் புக் பண்ணேன் அப்படின்னா, ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. இந்த ரீசனால தான் அந்த இடத்துல வந்து, ஸோ அது என்னுடைய ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து அந்த இடம். ஸோ 2 டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து எனக்கு இந்த இடம். ஸோ இந்த ஜோனில் வந்து என்னோடய ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிட்டேன். என்னுடைய செகண்ட் டேக் ப்ராஃபிட் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணலை. பட் என்னுடைய ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் 1:2 வந்து என்னுடைய ட்ரேடிங் பிளான். ஸோ அந்த பேசிஸில் நான் வந்து என்னுடைய என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து என்னுடைய ட்ரேடிங் பிளானை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு. இது எப்போ நான் வந்து ஃபீல் பண்ணேன்னா, என்னுடைய என்ட்ரியை நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன். ஐயோ 1:2 வரைக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு. ஏன்னா நம்மளோட என்ட்ரியோட ஸ்டாப்லஸ் தூக்கி, ஸோ என்ட்ரி எடுத்த இடத்துல வந்து என்னுடைய டிஎஸ்எல்லை செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நான் வெயிட் பண்ணல. அது என்னுடைய வந்து மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய என்ட்ரி. ஸோ நேற்று நம்ம பார்த்த வரைக்கும்
கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல நம்மளுடைய என்ட்ரி எக்ஸிட் பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டில் இன்னும் அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகல. மார்க்கெட் இந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அங்கவும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் பண்ணணும். நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இது வந்து கோல்டு ஓகேவா? ஸோ ஒரு வீடியோ தனித்தனியாக பண்ணிக்கலாம்.